அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ கோதுமையில் சப்பாத்தியும் கோதுமை மாவில் சப்பாத்தியும் காய்கறி குருமாவும் செய்ய போகிறேங்க. இந்த டம்ளரில் 3 டம்ளர் மாவு அளந்துக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த டம்ளர்லேயே தண்ணியை ஊற்றி உப்பும் எண்ணெயும் கலங்குற மாதிரி பண்ணிக்கலாங்க. சுடு தண்ணி காஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு கிளறிக்கலாங்க. கை வைக்க முடியாதுங்க, சூடு அதிகமாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. கடலை 3 டேபிள் ஸ்பூனுங்க, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 1 வரமிளகாய், 1 மூடி சின்ன மூடி தேங்காய்ங்க. இதெல்லாம் அரைச்சிக்கிறதுக்குங்க. 3 பெரிய வெங்காயம் குருமாக்கு, 7-8 பீன்ஸுங்க, 2 கேரட்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வந்துங்க அரைக்கிறதுக்குங்க. அரைக்கிறது கூட வச்சுக்கலாங்க. தக்காளி 1ங்க, கறிவேப்பிலை தாளிப்புக்கு கொத்தமல்லி இலைகள், கடுகு, மஞ்சத்தூள். இப்போ அரைச்சாச்சுங்க. தாளித்து விட்டுறலாங்க காய்கறிகளை. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன் வெடிச்சிருச்சுங்க. கருவேப்பிலை, வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. காய்கறிகள் சிறிதளவு வதங்கினதும் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. தக்காளியும் காய்கறியும் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவு சூடு ஆறிடுச்சுங்க. பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு எண்ணெய் தடவி காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போது கறி மசால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து காய்கறிகளை வேக வச்சுக்கலாங்க. காய்கறிகள் 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. நமக்கு விருப்பப்பட்டால் வேறு காய்கறிகளும் சேர்த்துக்கலாங்க. குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணுங்க. உருண்டை போட்டுக்கலாங்க. வரமாவு தூவி உருண்டைகளையும் மாவில் நனைச்சி எடுத்துட்டு தேய்ச்சிக்கலாங்க. கல் காய வச்சிடலாங்க தோசைக்கல்ல. இப்போ ஒட்டிட்டு வந்துச்சுன்னா திரும்ப வரமாவு போட்டுக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. சப்பாத்தி போட்டுக்கலாங்க. ஹைலையும் மீடியம்லேயும் வைக்கும்போது தாங்க சப்பாத்தி நல்லா உப்பி வருங்க. எந்த அளவுக்கு அடுப்பு தீ வேகம் நல்லா எரியுதோ அப்போ தான் நல்லா உப்பி வருங்க.
சப்பாத்தி ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.